ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சமீபமாக ஒரு வீடியோ பார்த்தேன். அது பார்த்ததுலேருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. அதை உங்களுக்கு பகிரலான்ட்டு நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். எனக்கு இப்போ தான் தெரிஞ்சதுங்க இந்த வீடியோ பார்த்தது. என்னடா அப்படி பிடிக்க போடுறேன்னு நினைக்காதீங்க. அதாவது உலகத்திலேயே சிறந்த தாயாக யாரை சொல்கிறாங்கன்னா பூரானை தாங்க சொல்கிறாங்க. பூரானான்ட்டு நமக்கு தோணும். ஒரு பூரான் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான் வாழும், பத்தாததுக்கு விஷமுள்ள ஜந்துன்னு சொல்கிறோம். அது கடிச்சதுன்னா ஒவ்வொருத்தருக்கு பெரிய பூரான்லாம் கடிச்சா உயிரே பாதிக்கிற அளவுக்கு ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி அப்படிப்பட்ட பூரான் தன் குட்டிகளை ஈனிடுச்சுன்னா அதுங்க பசிக்கோடு இருக்கும். அதுங்களுக்கு என்ன உணவு கொடுக்கறதுன்னு தன் உடம்பையே கொடுத்துருமாங்க, உயிரை விட்டுருமா. தன் உடம்பையே கொடுத்து உயிரை விட்டுருமா அந்த குஞ்சுகள் சாப்பிட்றதுக்காக. அப்படியேப்பட்ட ஒரு தியாகம் உள்ள கொண்டது தானா பூரான்ங்க. அந்த ஒரு தாய் அதுதான் சிறந்த தாயின்னு சொல்கிறாங்க. கேட்கவே அவ்வளோ ஆச்சரியமாகவும் இருக்குது, அவ்வளோ மனசுக்கு இதுவாகவும் இருக்குது. தன் உயிரையே கொடுத்துருதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எத்தனை பெண்கள் இப்போது தன்னோட ஆசைக்காக இடைஞ்சலாக இருக்குன்றதுக்காக தன் பெற்ற குழந்தைங்களே கொன்னுடுறாங்க. அப்படியே இப்போ ஒரு சிலர் கொண்டு போய் எங்கேயாவது குப்பை தொட்டியில் வீசிடுறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது பூரானையும் அவங்களையும் பார்க்கும்போது ஐயோ என்னடா அப்படின்னு தோணுது. உண்மையிலேயே பூரான்னு இப்போ தாங்க எனக்கு பூரான் மேலே ஒரு அவ்வளோ ஒரு மரியாதை வந்துடுச்சு. இப்படி ஒரு பூரான் இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குங்க பூரானை நினைக்கும் போது. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் சரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரி ஒரு சில விஷயங்கள் நம்மளோட சேனல் மூலிமா தெரியாதவங்களும் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுமேன்றதுக்காக தாங்க இந்த பகிர்ந்தேன். இந்த விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எத்தனை பேருக்கு தெரியும், எனக்கு தெரியாதுங்க. நான் ரொம்பலாம் படித்ததில்லை, அதனால் எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியல. ஆனால் இப்போ சமீபத்தில் வீடியோ பார்த்ததால சரி நம்ம சேனல் மூலயமா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டுமேன்ட்டு தாங்க